பாட்டு தெரியுமா? நாக்கு மூக்கு நாக்கு மூக்கு நாக்கு மூக்குன்னு அதான் ஞாபகம் வருது. நாக்கு மூக்கு உடையாமல் எழுத சொன்னேன் சிவனேயங்கிறான். நாக்கு மூக்கும் உடையக்கூடாது. கொஞ்சம் சிந்தனை பண்ணி யாராவது சொல்லணும். அப்படி நானே சொல்லிடுறேன். நாக்கு மூக்கு உடையும். எப்போ உடையும்? செத்த ஒன்று ஒரு மனுஷனுக்கு உடையும். அப்படி இவங்களுடைய வல்லபம். அந்த சொல்லு சாதாரண சொல்லு இல்லை. ஒரு சொல்லு தான் வெல்லும், ஒரு சொல்லு தான் கொல்லும். நம்மளை பிள்ளைங்கள் அந்த 28 வருஷத்துக்குள்ள வந்திருக்கிற பிள்ளைங்க இதெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு நாக்கு மூக்கு ஒடியாமல் தாக்கி எழுத சொன்னேன். தாக்கு அப்படி தாக்குனா கூட சொல்லி எழுதிடுறாங்க நம்மளை தாக்கக்கூடாதுன்ட்டு. சரி, மூக்கு உடைஞ்சிட்டு சொல்லிட்டீங்க. நாக்கு எப்படி உடையும்? இப்படி வளையும். அது நாக்கு வளையும் இல்லை. எப்படி உடையும்? எப்படி உடையும்? தொங்குறது இல்லை. நாக்கு மூக்கு உடையாமல் எழுத சொன்ன சிவனேன்றாங்க. நாக்கு எப்போ உடையும்? நாக்கு உடையும். எப்படி உடையும்னா, ஒரு மனுஷனுக்கு வயசாகிடுச்சு, இல்லை ஒரு சின்ன வயசுலேயே ரொம்ப காயில் உடம்பு சரியில்லாமல் உடம்பு இப்போ நல்லா இல்லாதப்ப என்ன ஆகும்? நாக்கு செத்து போயிடும். என்ன சொல்லுவோம்? அனுபவம் இருக்குதா? வயசானவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டிங்கன்னா காரம் இருக்காது, உப்பு இல்லை, என்ன குழம்பு வச்சுருக்க அப்படின்னு போகணும் வருது இல்லையா? அப்போ என்ன செத்து போயிடுச்சு? நாக்கு செத்து போயிடுச்சு. மூக்கு செத்து போயிடுச்சு, நாக்கு செத்து போயிடுச்சு. இப்படி ஆயிடக்கூடாது, நம்ம சாவுக்கு போயிடக்கூடாதுன்னு அவங்க காப்பு எழுதுறாங்க. புரியுதுங்களா? சாட்டு நீட்டு ஓலை தன்னை நாக்கு மூக்கு உடையாமல் தாக்கி எழுத சொன்னேன் சிவனையாண்டாங்க. அடுத்தது, ஓதும் எழுத்துக்கு முன் நீ படிச்சுட்டு இருக்க. ஓதும் எழுத்துக்கு முன் ஊனும் எழுத்தாணிக்கும் ஊமை மௌனம் சொன்னேன் சிவனே ஐயா. ஓதுறதுன்னா படிக்கிறோம், எழுத்து கூட்டி படிக்கிறோம். ஓதும் எழுத்துக்கு முன் ஊனும் எழுத்தாணிக்கும். எழுத்தாணிக்க மௌனம் சொல்லிட்டாங்களாம், சொல்லக்கூடாதுன்ட்டு. மௌனமாக இருந்துரு, ஒன்றும் சொல்லாத அப்படின்ட்டு. ரகசியம் அது நிறைய இருக்குது. ஊமை மௌனம் சொன்னேன் சிவனே ஐயா. தட்சணம் எங்கும் போற்ற நற்சடலங்கள் பார்த்து தேடி திரிந்தேன் ஐயோ சிவனே ஐயா. நற்சடலங்கள், நற்சடலம்னா சடலம்னா கணம், நல்ல சடலம், அடக்கானது. யார் 100 வருஷமாக தேடிக்கிட்டே இருக்காங்களாம். ஒருத்தர் 2 பேர் இப்படி தானே கிடைச்சாங்க. அவ்வளோதான் முத்தி கிடைச்சது. அடக்கத்தை யாரும் பார்க்கலையா? யாருமே பார்க்கலையா? இப்போ தான் நான் பார்க்குறீங்க சாட்சியோட. 28வது சதுரத்தில் கடைசியில் நீங்கள் சாட்சியோடு பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதுக்கு கைமாற என்ன பண்ணணும்? உங்களுக்கு என்ன பண்ணணும்? 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் துக்கப்பட்டு व्यसनப்பட்டு व्यसனத்துடைய கோட்டுக்கே போய் நின்று கேட்டால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒரு குழந்தை இருக்குது, விளையாண்டுட்டு கிடக்குது, பசி எடுத்தால் தானே அது கேட்க அப்படின்ட்டு வேலையை பார்த்துட்டு இருப்போம். அப்படி தான் ஆகணும். நமக்கு பலவந்தமாக கொடுத்தா என்ன ஆகுன்னா அறிவு அங்கே சம்மதிக்காது. இப்போ எங்களுக்கு உத்தரவு பண்ணாங்க. அன்றைக்கி நான் உனக்கு சொன்னேன்டா, இந்த வர்றா இந்த மரத்தில் பாரு கிளையில் பாரு பூ இருக்குது, அங்கே பாரு பிஞ்சு இருக்குது,
அங்கே பாரு காய் இருக்குது, அங்கே பாரு பழம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அந்த நேரத்துக்கு ஆமாஞ்சாமி போட்டீங்க. உனக்கு இருந்த அறிவு அப்போ அப்படி அவ்வளோதான் இருந்தது. அதனால் அன்றைக்கி உனக்கு தெரியல, இன்றைக்கி இந்த மாதிரி சொல்லியா விளையாட்டுத்தனமாக அப்படியே இருந்துட்டோம். வயசு ஆக ஆக தான் அது கிடைக்குது, எல்லாம் ஞாபகம் வருது. அப்படி தான் கிடைக்கும், அவங்க கொடுப்பாங்க. தட்சணம் எங்கும் போற்ற நட்சடலங்கள் பார்த்து தேடி தெரிந்தேன் ஐயோ சிவனே ஐயா. இப்படியே வரிசையாக சொல்லிட்டு வந்துட்டு இது திருச்சியை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. திருச்சியில் தான் இருக்கோம் நம்ம. அது பாகிஸ்தான், இந்தியா பாட்டு. திருச்சம்பதியில் புக்கி தீர்த்தக்கரையில் வந்து தீர்த்தக்கரையில் செல்ல திரை வந்திழுக்கு ஐயா சிவனே ஐயா. ஆரம்பமே கொடுத்துட்டாங்க, தெய்வம் வரவ திரை போட்டது எல்லாம் சொல்லிட்டாங்க. திருச்சம்பதினா திருச்சி, இது வழியாக பூந்து வர்றாங்க. அண்டர் ஸ்ரீரங்கம் தாண்டி ஆலவாய் வரும்போது மண்டலங்கள் அதிசயிக்கும் மலைப்புறமாக வந்தால் திருச்சி வழியாக பூந்து ஊரல் மலைக்கு போடுறாங்க. வந்துட்டு என்னாச்சு, திருச்சம்பதியில் புக்கி தீர்த்தக்கரையில், தீர்த்தக்கரைன்னா தண்ணி ஊறுற இடம், ஊரல் மலை. அங்கே அங்கே போனோம்னா திரை வந்தெடுக்குது ஐயா சிவனே ஐயா. வந்தாங்க, வெத்துங்கள்லாம் எடுத்தாங்க, எங்களெல்லாம் வெத்துங்களாம் எடுத்துக்கிட்டாங்க. அழிவுக்கு காலம் வந்துருச்சுன்ட்டு தலையெல்லாம் வெத்த எடுத்துட்டாங்க. சொன்ன மாதிரி தலைமாலை போடணுன்ட்டு அழிவு ஒன்று தலை ஒன்றுன்னு மானியத்தில் உத்தரவு பண்ணியிருக்காங்க. தலைவுக்கு எங்களை எடுத்துட்டாங்க, அழிவுக்கு இனிமேல் வரப்போகுது. அது முடிகிற காலத்தில் என்ன ஆகுன்னா, திருச்சம்பதியில் புக்கி தீர்த்தக்கரையில் செல்ல திரை வந்து இழுக்குது ஐயா சிவன் ஐயான்னு. ஆலயத்துக்கு போனாங்க, தரிசனைக்கு போனாங்கன்னா திரை போட்டிருந்தா என்ன பண்ணுறாங்க, விலைக்கிட்டு தான் தரிசனைக்கு கொடுப்பாங்க. தரிசனைக்கு போகிறப்ப தாம்பலம் எடுத்துகிட்டு போகிறப்ப திரை வளர்க்குறாங்கல்ல, அங்கே உட்காந்துருப்பாங்க. திரை வந்து இழுக்குது ஐயா சிவனே என்ன. முடிஞ்சு போயிடுச்சு தெய்வத்தினுடைய வரவு. திருச்சி வழியாக வருவாங்க, அண்டர் ஸ்ரீரங்கம் தாண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து கரெக்டாக திரை போட்டாங்க. ஒரு வரிக்குள்ளார தீர்க்க தரிசனம் இவ்வளோ ஸ்டோரி இருக்குது தெய்வம் வந்தது. இப்படி சண்டை வர்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி சண்டை வரும், 3வது உலக போர் எப்படி நடக்கும், உள்ளுக்குள் அருமை வைத்து பிறருக்கு கையை பொத்தி உடைந்த மாநகரம் வந்தேன் சிவனே ஐயா. நடுவில் படிக்கிறேன் நான் பாட்டை. அவங்க இந்து குஸ்மலன்னு ஒன்று இருக்குது, பாகிஸ்தானுக்கும் எதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு மலை இருக்குது, இந்து குஸ் மலைன்னு. அகிலாவளம் வர்றப்ப அங்கே வர்றாங்க, வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க முஸ்லீம்க. அப்போவே இறக்கிட்டாங்க. உடைந்த மாநகரம் வந்தேன். உடைந்த மாநகரம்னா இந்தியா. இந்து குஸ் மலையில் வர்றப்ப அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க. இந்து குஸ் மலைன்னா தெரியல, படிச்சிருக்கீங்களா? மலை, பெரிய மலை, ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்குது. சில மதலைகள் கூடி எனை வைத தெருவிலே சிமுலரை ஏவி விட்டேன் சிவனே ஐயா.
ஐயா. சில முதலைகள் இல்லை மோசமானவங்க என்ன அவங்க கூடிட்டு அவங்கள வெஞ்சாங்களாம், திட்டினாங்களாம் வாய்க்கு வந்தபடி. மெய்ஞானிகளுக்கு தானே கிடைக்கிறது. அந்த தெருவில் வந்து சிமுலரை ஏவி விட்டேன் சிவனேங்கிறாங்க. சிமுலர்னா இப்போ யாருக்கும் தெரியாது. சிமுலர்னா என்ன? ஏவி விட்டாங்க விமானம். போகிற விமானம் போய் கொண்டு போடுறதில்ல, போடுறது தான் நடந்துட்டு இருக்குல்ல, கடைசி யுகத்தில் நடந்துட்டு இருக்குல்ல. அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தனாலும் ஞானிகள் கொடுத்தனாலும் அவ்வளோ ஆச்சு. பாட்டையும் அவங்களுக்கு கொடுத்தது. கல் கொண்டேறிந்த அந்த மொட்டைய தெருவிலே கருடனை ஏவி விட்டேன் சிவனே ஐயா. கருடன்னா ஏரோப்ளேன். அந்த கூசர் கடந்து அப்பாலே போகும்போது அவன் சொன்னதென்ன சொல்வேன் சிவனே ஐயா. இப்படியே சொல்லிக்கிட்டே வந்துட்டு மூணாவது உலக போரை பற்றி சொல்லிட்டு வராங்க. இப்போ அதான் நடக்குது. அதனால் இதை எடுத்து பேசுகிறேன் நான். ஏன்னா நீங்கள் இன்னும் பிரளயம் வரல, நடக்கலாம், பிரளயம் நடந்துட்டு தான் இருக்குது. யாருக்கும் தெரியாது. எல்லாம் மாறுது, காலநிலையெல்லாம் மாறிட்டு வருது. கொஞ்சம் பயந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிப்பீங்கன்னா அதை சொல்கிறேன். கலியுகத்தினிலே தேடியே போட்ட நகை கலன்றோடி போக கண்டேன் சிவனே ஐயா. கலியுகத்தில் வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்குற நகை கலந்து போய் ஓடி போயிடுச்சான். திருகாணி போட்டு டைட் பண்ணிட்டு இருப்பீங்களா? அது பத்தாதான் ஜாக்கெட்டில் ஒரு பெண்ணு போட்டுருப்பீங்க. அது எப்படி கலந்து போய்விடும்? சொல்லியிருக்க தீர்க்கதரிசனம். கலியுகத்தில் போட்டனாக்க கலண்டு ஓடி போக கண்டேன் சிவனையன். எப்படி அது? களவா? களவு போகிறது. கலண்டு ஓடி போக கண்டேன் சிவன். களவு போகிறதுன்னு சொல்லியிருப்பாங்கள்ல. இப்போ லாக்கரில் வைக்கிறீங்க, நிறைய 100 பவுன் இருக்குது. திருடன் போய் லாக்கரில் வைக்கிறீங்க. கழட்டி கொண்டு போய் நீங்கள் தான் வைக்கணும். வீட்டில் வைக்கிறதுக்கு பயம், திருடங்களை திட்டிட்டு போயிட்டேன் நான். கழட்டி கொண்டு போய் வைக்கிறீங்க லாக்கரில். அதுக்கு ரூம் வாடகை கொடுத்து அந்த பாக்ஸுக்கு நம்மளே வாடகை கொடுத்து வச்சுருப்போம். திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட்டு ராத்திரி 12 மணிக்கு சட்டம் போடும். ஏற்கனவே இந்த பணம் செல்லாதுன்னு சொன்னப்போ அந்த சட்டமெல்லாம் எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ யாருக்கு போய் சேரும்? கவர்மெண்ட்டுக்கு போயிடும். கலண்டோடி போக கண்டேன் சிவனையன். இப்போ நடக்கிறது அப்போவே அப்போ எப்படி இறக்கி வச்சுருக்காங்க. நேரம் நல்ல படிக்கிறான். போர் வெள்ளை கொக்கு தானம் புழுதின்ன போனிடத்திலே புழு எட்டி கொத்த கண்டேன் சிவனே ஐயா. போர் வெள்ளை கொக்கு தானம் புழுதின்ன போன இடத்தில் புழு வந்து எட்டி கொக்கை கொத்திச்சான். கொக்கு தான் டபுக்குன்னு முழிக்கணும். புழு எட்டி கொட்டிடுச்சான். நம்புற மாதிரியாக இருக்குது. எப்படி கொத்தம்? கொத்திக்கிட்டு இருக்குது. இப்போ புரியலையா? போர் வெள்ளை கொக்கு தானும் புழுதென்ன போன இடத்தில் புழு எட்டி கொத்த கண்டேன் சிவனே. அப்படின்னா போர் அப்படின்னா சண்டை. அதாவது தெரியுமில்ல, வெள்ளையாக இருக்கிறது எது? கொக்கு. வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரன் வந்து இந்த முஸ்லீம்களை தீவிரவாதி நினச்சிக்கிட்டு இவனை குண்டு போட்டு சாகடிச்சிக்கலான்னு போனான். கேட்டி கொத்திடுச்சு. கொத்திக்கிட்டு இருக்குது. இப்போ எவ்வளோ அதிசயமாக இருக்குது. உலக போகிற எதுக்கு வச்சுருக்காங்க?
படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. டைம் ஆயிடுச்சுங்களா? ரெண்டு மணி நேரம் வச்சுக்கலாங்க. சரி, ஒரு அரை மணி நேரம். சரி. ஒன்றரை. ஆமாம். ஒரு 10 நிமிஷம். சரி, 2 மணி நேரமா? இது வான்மதி குரலில் இருக்குல்ல 3 பாகம், அதில் மயில் குஞ்சு வாக்கியம் ஒன்று இருக்குது. படிச்சிருக்கீங்களா யாராவது? 226 வாக்கியம் இல்லை? யாருக்குமே தெரியாது, படிக்கிறதே இல்லை நீங்கள். மயில் வளர்த்தாங்க, நான் சொல்கிறேன். மயில் வளர்த்தாங்க. எதுக்கு வளர்த்தாங்க அப்படின்னா, இஸ்லாத்தில் வந்து முஸ்லீமுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து அந்த விந்தை கொத்தி சாப்பிட்டு தான் கர்ப்பம் ஆகுது, முட்டை இது பண்ணுது அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மயில் குஞ்சு வளர்த்தாங்க. அது அப்படி இல்லை, வேறு மாதிரி இருக்குது. அந்த மயில் குஞ்சு வளர்க்குறப்ப அவன் கூப்பிட்டா அவன் கையில் எதாவது கொண்டு போனால் புதுசாக கொண்டு வந்தது 2 குஞ்சு. அதான் இவ்வளோ பெருசாக பெருகிருக்குது. கையில் கொடுத்தா சாப்பிடும் அந்த பக்கத்தில். பெரியமாக வளர்த்தாங்க. அது திடீர்னு ஒரு நாள் செத்து போயிடுச்சு. செத்து போனோன்னு என்ன பண்ணாங்க, முகப்பில் கொண்டு போய் அடக்கம் பண்ண வச்சாங்க. செத்துருச்சு மயில் குஞ்சு. முகப்பில், முகப்பு எங்கே இருக்குது? ஆலயத்தில். பொன்னரங்க தேவாலயத்துக்கிட்ட இருக்குது, போர்டுக்கிட்ட. கரெக்டாக அந்த இடத்துல முகப்பேர் சொல்லுங்கள். ரெண்டு கவட்டை மாதிரி இருக்கும், அதுதான் முகப்பு. அங்கே தான் சாயங்காலத்தில் நீங்கள் வணங்க நேரத்தில் வந்தால் தீர்த்தம் போடுவாங்க. அப்புறம் போட்டுட்டு தான் உள்ளே போகணும். அந்த முகப்பில் புதைச்சாங்களாம். வேறு இடம் கிடைக்கலையா? முகப்பில் தான் புதைக்கணுமா? காரணத்தோடு அவங்க செஞ்சாங்க. அந்த முகப்பில் புதைச்சப்ப அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து தெய்வம் வாக்கியமாக கொடுத்துருக்குது. என்று மண்ணில் மறைவு செய்யப்பட்ட இந்த மயிலின் ஜீவன் தேகத்திலிருந்து பூராவும் விடுதலை அடைய 40 நாட்கள் ஆகும். மண்ணுக்குள்ளே போச்சாச்சு. அந்த ஜீவன் வந்து விடுதலை ஆகிறதுக்கு 40 நாள் ஆகும். பின்னர் அதன் ஜீவன் மண்ணில் ஐக்கியமாகி ஒரு தாவரத்தின் வேரின் வழியாக இலையிலோ காயிலோ கனியிலோ கலந்து மனிதனின் வாயின் வழியாக இரைப்பையை அடைகிறது. அங்கு உணவு ஜீரணிக்கப்பட்டதும் ஜீவன் தனித்து நின்று இரத்தத்தில் கலந்து பீஜத்தை அடைந்து ஆண் விந்துவாகி தாயின் கருவறையில் பாய தயாராக நிற்கின்றது. அதற்குரிய காலமும் நேரமும் நெருங்கி வந்தபோது
தாயின் யோனியில் பாய்ந்து அங்கு பல்லாயிரக்கணக்கான ஆண் விந்துக்கள் அண்மையில் இருந்தும் இது மட்டும் முந்திக்கொண்டு மிக நெருக்கமான குழாய் பாதைகளினுள் வெகு எளிதாக நீந்தி பெண் கருவறையினுள் முட்டைக்கருவின் அருகில் வரும். அப்படி வந்ததும் முட்டைக்கருவின் தோல் இளகி விந்துவை உள்ளே இழுத்து கொள்ளும். உடனே ஆண் விந்தணுவும் பெண் முட்டைக்கருவும் இரண்டர கலந்து ஐக்கியமாகி ஒரே அணுவாகும். இந்த நிலையில் அதில் ஆண் பெண் என்ற பாகுபாடின்றி ஒரே அணுவாக ஏகமாய் அமையும். மயில் குஞ்சு அடக்கம் அடங்குறவரும் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க தெய்வம். அந்த ஒரே அணு 2, 4, 8, 16 என இரட்டித்து ஓரளவு பருமன் வந்ததும் முழுவதுமே 2 தனித்தனி கோலங்களாக சரிபாதியாக பிளந்து 2 கரும் புள்ளிகள் போல் தோன்றும். அப்புள்ளிகள் ஒன்று இடமாகவும் மற்றொன்று வலமாகவும் அமரும். அப்புள்ளிகளில் ஒன்று அசலானது, மற்றொன்று அதன் நகலாகும். அந்த அசல் புள்ளிதான் ஆதியானது. எது நகல் எது அசல் என்று தேவ ஆசான் மூலமே அறிதல் வேண்டும். நம்மளங்க செஞ்சு நினைச்சுக்கிறது இல்லை. அந்த ஆதி புள்ளியின் தலைமையின் கீழ் பஞ்சவர்ண முப்புரி கோட்டையை அமைத்து கொண்டு தேகம் என்னும் ஆலயத்தை நிர்மாணிக்கும் வேலையை துவங்குகிறது. ஆலயம் கட்டி மூடிய 10 மாதங்களாகின்றன. 10 மாதங்கள் முடிவடைந்ததும் பிண்டத்தின் தலைவாசல் மூடப்பெற்று தாயின் யோனி வாசல் திறந்து அதன் வழியாக பிண்டம் வெளியேறும். வெளிவரும் வரை அதற்கு மூச்சு உள்ளுக்குள் இழுத்திருந்தால் நுரையீரல் நீர் நிறைந்து பிண்டம் சேதமடைந்திருக்கும். பிறந்ததும் குவா என்ற ஒலி எழுப்பும் போதுதான் அதன் நுரையீரல் வேலை செய்ய துவங்குகிறது. இந்த செயல் ஏதோ தற்செயலாக நடப்பதல்ல. இறைவனின் கட்டளைப்படி ராஜபாட்டையில் தேவரதம் செல்வது போல் அவ்வளவு இயல்பாக நடைபெறும். அணுவணுவேனும் பிசகாது. அந்த ஆதி அசல் புள்ளிதான் நீ சீதனமாக வாங்கி வந்த அமானித பொருள். அமானித பொருள் எது சொல்லுங்க? அதுக்கு தான் வந்த பொருள். அமானித பொருள் எது சொல்லுங்க? எத்தனை? 7 எது? காலம், சுத்தமாய, சுத்த சேர்த்திக்கணும். மாயை இல்லை, சுத்தமாய, சுத்தமாய. 7 விதமான அமானித பொருளாக நம்ம வச்சுருந்தோம். என்ன பூமிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி, இறைவனுக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்க கூட வர்றாங்க. கூட வந்து இந்த பூமியில் நம்ம பிறக்கிறோம். அதில் எவ்வளோ ஆபத்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தப்பிக்க வச்சு அவங்க தான் கூப்பிட்டு வர்றாங்க. அந்த இறைவனை மறக்கலாமா? ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கூடாதா? போட்டு ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கூடாதா? உங்களுக்கு இது வந்து நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக என்ன படித்தா உங்களுக்கு தான் லாபம். நீங்கள் எவ்வளோக்குள்ள படிக்கிறீங்களோ, எவ்வளோக்குள்ள சிந்திக்கிறீங்களோ, ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது. எப்போ நீதிதகம் வரப்போகுது, ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது. அன்னைக்கு உங்கள் ஏட்டை விரிச்சா இது ஒன்று தான் அங்கே இருக்கணும், இல்லைன்னா போச்சு. அப்போ அதை செய்யணுமில்ல. 4 வேதம் கையில் கொடுத்துருந்தா அதை படிக்கணுமா படிக்கக்கூடாது? தெரியுதோ தெரியல, படிங்க. தெரியலன்னா தெய்வம் சொல்லுவாங்க, என்ன மாதிரி எழுச்சவன் அவன் யாரும் இல்லைடா. சட்டம் பிள்ளைங்க நாங்கள் இருக்கிறோம். எதை பட்டம் படம் எதாவது பேசவும் இல்லை. அந்த அசல் புள்ளி எங்கே அப்படின்னு கேட்டால், அந்த ஆதி அசல் புள்ளி தான் நீ சீதனமாக வாங்கி வந்த அமானித பொருள். அது உனது தேவாலயத்தினுள் ஆத்ம மர்ம ஜலக்கடலில் பிரகாச வடிவமாக பொதிந்துள்ளது. ஆனால் பிரகாசம் உனது ஊனக்கண்களுக்கு மறைக்கப்பெற்று
ஒரு பளிங்கு மாளிகையினுள் குடியேறி இருக்கிறது. அப்பளிங்கு மாளிகையின் திறவுகோல் பிரம்மஸ்வரூபியாக நிற்கும் ஆசான் கையில் இருக்கிறது. சாவி நம்ம கிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் சாவி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எங்ககிட்ட இருக்குது, போட்ட திறக்கும். அத்திறவுகோல் கொண்டு உனது ஜீவதேக மாளிகையில் கதவை ஆசான் திறந்தருள அம்மாளிகையில் பொதிந்து காணப்பெறும் எண்ணற்ற கோடி பொக்கிஷங்கள் உனது தோற்றத்திற்கு வரும். தோற்றத்திற்கு இது எளிதில் கிட்டுவதல்ல. இதற்கு நீ சாவாது சாக வேண்டும். செத்து செத்து நீ தினமும் பிழைக்கும் உளவு தெரிய வேண்டும். உனக்கு இந்த உளவை போதிப்பதுவே பிரம்ம வித்தை. இந்த வித்தையை கற்றவனே பிரம்மன். அந்த பிரம்மதேவனின் மாணாக்கனே பிராமணன். இங்கே யார் பிராமணன் இருக்காங்க? இது சொன்னாங்க இவங்களா? என்ன இருக்காங்க? அவனே மேல் ஜாதி, அவனே இரட்டை பிறப்பாளன். இங்கே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. அவ்வளோதானே. கைலாசத்துக்கு போகிறவங்க, வைகுண்டத்துக்கு போவாங்க, மெகராஜுக்கு போவாங்க, எல்லாத்துக்கும் போவாங்க, போக்குவரத்தாக இருப்பாங்க. அவனே மேல் ஜாதி. உன்னை இரட்டை பிறப்பாளனாக மாற்றுவதே எனது பிரதான வேலை. இதெல்லாம் படிக்கிறது சாதாரண நினச்சிக்காதீங்க, பெரிய விஷயம். சரி, அந்த ஆதி அசல் புள்ளி எது? முகப்பில் இருக்குது. ஆதிமை உதவி பண்ண வேத நூல் முதல் நூல், வழி நூலாக தான் பழமையானது. அது தெய்வம் எடுத்த உடனே முகப்பு பாடல் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. நீதி பாடுங்க சத்தமா. நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். ஓதிதை உணர்ந்தறியா உயிர் கோடிகள் ஊருவட்டு அழகை நகராலே ஜாதி மன குலமனைத்தும் ஜீவன் கண்ட சாவல்ய குலமாதவென்றே ஆதிமை உதய பூரண வேதாந்தம் அறிந்த உயிருடனும் தேவராமே. எதை அறிஞ்சா தேவராகலாம்? சரி, நீதியினும் பொருளானு படிச்சுட்டீங்க. அதுக்கு மேலே என்ன இருக்குது? நான் கேட்குறது ஸ்டெப்பு. ஒரு புல் நீதியினும் பொருளான மனுக்குலத்தை, அதுக்கு மேலே ஒரு படி முகப்பு, அதுக்கு மேலே வேகமாக திருச்சி எக்ஸ்பிரஸ் போகணுமா? ஆதி சிந்திக்கணும். அப்போ ஆதி எது? ஆதி மெய் உதய பூரணம். வேதாந்தம் அப்புறம் பின்னாடி வருது. அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஆதிய துணை. அதுக்கு மேலே புள்ளி இருக்குல்ல. இங்கே நான் படித்தது என்ன? நீ வாங்கிட்டு வந்து சீதனம் ஆதி அசல் புள்ளி. அது எங்கே? உனக்குள்ளார சீதனமாக கொண்டு வந்து எங்கன்னு கேட்டாங்க பாட்டே. அவங்க தெய்வத்தை முதல் எடுப்புலேயே அதான் கேட்குறாங்க. நமக்கு வந்து அறிவு போட்டு நம்ம சிந்திக்கிட்டோன்னு தான் அன்றைக்கே கேட்டாங்க. நீ வாங்கிட்டு வந்தது அந்த சீதனம் எங்கே? அந்த சைவத்தின்மேனி எங்கே? மாமிச தேகத்தில் தானே இருக்கிற. அது எங்கே? கேட்டவொன்னே தான் திட்டமிட்டு அடிச்சிட்டாங்க. எதுக்கு அது கேட்டாங்கன்னா அது மாநிலத்தில் இருக்கிறாங்கன்னா நம்மளும் அதை நினச்சி பார்க்கணுங்கிறதுக்காக அவர் புள்ளி வச்சுருக்கு. அந்த புள்ளி எது? புள்ளி எது? புள்ளின்னு சொல்லக்கூடாது.
ஜீவமந்திரத்தார் வைத்த புள்ளி அது கூர். அதான் கூர். கூறுகட்டம்னா சொல்கிறது இல்லையா? கூறு தெரியலாம், கூறுகட்டவங்க தானே. எங்க எங்க பொட்டு வச்சிருக்கீங்க? ஏன் வச்சிருக்கீங்க? ஸ்டிக்கர் அது வந்துடுச்சு. பொட்டு ஒரு ஸ்டிக்கர் வந்துடுச்சு. எங்கன்னு தேடணுமில்ல, தேடணும். கண்ணாடியில் பார்த்து தேடணுமில்ல. ஏன்டா பொட்டு வைக்கிறான்னு பெரியவங்களை கேட்டால் அது பரம்பரையாக வச்சுட்டு தான் போ, வைக்காமல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க தெய்வம் எடுத்த உடனே மேலே வச்சாங்களே அந்த ஆதி அசல் புள்ளி, நீ சீதனமாக வாங்கிட்டு வந்த அசல் புள்ளி, அசல் புள்ளி சீதனமாக வாங்கிட்டு வந்தே அது எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க தான் தெய்வம் தான் கேட்குறாங்க. அப்போ அது படிச்சுட்டு சிந்திக்கணும்ல. இந்த படிக்கிற பாருங்க, அந்த ஆதி அசல் புள்ளி தான் நீ சீதனமாக வாங்கி வந்த அமானித பொருள். அமானித பொருளை கட்டணும் இல்லை. அந்த காலத்துக்குள்ளார 100 வயசு காலம். நமக்கு இருக்கிற காலம் எவ்வளோ? 100 வயசு கணக்குக்கு. அந்த காலத்துக்குள்ளார கட்டணும் இல்லை, அது நியதியாக கட்டணும். அடுத்து என்ன? காலத்துக்கு அடுத்து என்ன? நியதி கட்டணும் இல்லை. அந்த காலம் இந்த காலம். அதனால் நீங்கள் வேத நூல்லாம் படிங்க, நிறைய பேசுங்க தெய்வத்தை பற்றி. வீட்டில் போய் சும்மா பொழுது போட்டு இந்த செல்லெல்லாம் எடுத்து நோண்டிட்டு இருக்காதீங்க. நிறைய காலம் விரயமாகுது, கடைசி காலமாக இருக்குது. எனக்கு நேரம் ஆச்சு, மூர்த்தி பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே. மூர்த்தி சிறிதுனாலும் கீர்த்தி பெருசு. சரி, குடிச்சுக்கிட்டா முத்தி பூர்ணம் புத்தி பேருரை தொடரும்.